படிக்காத பக்கங்கள் படம் ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளோட சமுதாயத்தில் என்ன நடக்குதோ அது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்கணுமோ அதுக்கு அவங்க நல்ல ஸ்டெப்பு என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதே இதில் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இந்த இப்போ இருக்கிற சமுதாயத்தில் பெண்கள் எந்த வழிமுறையில் நடந்துக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாரோட மனசில் இருந்த காயங்கள் அது பொள்ளாச்சி இது பிரச்சனை எதுவும் சரியாக வரலையாருன்னு சொல்லி அது துணிச்சலாக எடுத்திருக்காங்க. பாராட்ட வேண்டிய விஷயம். நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது. அதாவது லேடிஸ்னால் ஒரு மாதிரி பார்க்குறது இந்த இந்த இது நல்லா அந்த இது நல்லா காமிச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. அடுத்த சீன் என்ன வருன்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்துக்கு நல்லா ஒரு எதிர்பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். நல்லா பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது. எல்லாருமே யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு என்ன மக்களிடம் விழிப்புணர்வு கொண்டு போகணும் அது கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. படிக்காத பக்கங்கள் இருக்குது, உண்மையிலே படிக்காத பக்கங்கள். ஏன்னா மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. அதில் ஒரே ஒரு டயலாக் மட்டும் வரும். என்னென்னா நீங்கள் வெறும் இந்த பத்திரிகையில் மட்டும் வர செய்தி மட்டும் பார்க்குறீங்க. ஒருத்தர் தப்பு பண்ணால் பெருசாக போடுறாங்க. அது தப்புலேருந்து எப்படி விடுதலை ஆகிறான்றது அந்த பத்திரிகையில் சின்னதாக போடுறாங்க. ஸோ அது நல்ல ஒரு அருமையான ஒரு கருத்து. அந்த பாடல் பரவாயில்ல. மற்றபடி மக்களுக்கு விழிப்புணர்வுக்குள்ளே ஒரு படம் என்பது பாடலை எதிர்பார்க்கக்கூடாது. சமூகத்துக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்னா இது வரைக்கும் பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு மிக்க ஒரு படம் வர்ற ரொம்ப ரேரான ஒரு காலகட்டத்தில் ரொம்ப அருமையான மெசேஜை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இது ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி இருக்குது. பெண் குழந்தைகள் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க எப்படி வெளியில் வரணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ பெண் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஏதாவது சிக்கலில் மாட்டிட்டா உடனே சூசைட்டை நோக்கி போயிடுறாங்க. அதுலேருந்து அவங்க எப்படி வர்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரொம்ப அருமையாக இருக்குது சார். படிக்காத பாக்கங்கள், திஸ் இஸ் த சோஷியல் அவேர்னஸ் சப்ஜெக்ட். எவ்ரி ஒன் ஷுட் come and see this movie. Every girl should be very careful about kind of these guys because nowadays these cases are so high. This movie shows you how to stand up with your bold decisions. டைரக்டர் நல்லா எடுத்திருக்காரு. இது ஒரு பொள்ளாச்சி உடைய சம்பவத்தை தான் ஒரு படமாக எடுத்திருக்காங்க. இது பார்க்க வேண்டிய படம். பெண்கள் விழிப்புணர்வு நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கணும், படிக்கிற பொதுமக்கள்கிட்ட எப்படிலாம் நடந்துக்கணும், பார்க்குறவங்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுக்காம எப்படிலாம் நடந்துக்கணுன்றதை தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. கேர்ள்ஸ் அவேர்னஸ் மூவி. கேர்ள்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். கண்டிப்பாக பார்க்கணும் அவங்க எல்லாருமே. ஏன்னா நம்பர்ஸ்லாம் ஷேர் பண்ணி பாய்ஸ் கிட்ட, நான் எல்லா பாய்ஸையும் தப்புன்னு சொல்ல, அது மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. அதனால அவங்கக்கிட்ட நம்பரெல்லாம் ஷேர் பண்ணி இந்த மாதிரி தப்பாக மாட்டிக்கிறாங்க. அதனால் யாஷிகா மேம் அவங்க ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. பிரஜன் சாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. அவங்க சிஸ்டர் ரோல் பண்ணாங்க, அவங்களதும் நல்லா இருந்துச்சு. பெண்களுக்கு என்ன இதுவோ அது உண்மையான இது தான். இப்போ நிறைய சின்ன பசங்கள்லாம் இதாகுது. இதெல்லாம் ஒரு உண்மையான இது தான். இது ரொம்ப தேடுங்கன்னா இது மாதிரி நிறையா படங்கள் வரணும். நல்லா இதுவாக ஆகணும். மியூசிக்கெல்லாம் நல்லா இருக்குது. மியூசிக் பாட்டு இதெல்லாம் படம்லாம் நல்லா இருக்குது. இன்னும் நல்லா வெற்றி பெறணும்னு நான் விரும்புகிறேன். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு குட் மெசேஜ். டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. யாஷிகா இன்னும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. பெண்களுக்கான ஒரு குட் மெசேஜ் சொல்லலாம். இது கதையில் பொள்ளாச்சியில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு பார்த்தீங்களா. அதனுடைய டாபிக் தான் பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. பார்க்குறவங்ககிட்டலாம் பெண்கள் எப்படி பழகணும், இப்படிலாம் பழகக்கூடாது அப்படின்ற கான்செப்ட் இதில் எடுத்துன்னு வந்துருக்காங்க. அது நல்லாயிருக்கு. பெண்கள் விழிப்புணர்வோடு இருக்கணுன்றதுக்காக தான் இந்த படம்னு நான் நினைக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் நல்ல ஊக்கம் கொடுத்து அடுத்த ஸ்பாட்லாம் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹீரோயின் சுமார் தான். ஆனால் ஒரு தங்கைக்காக பழி வாங்கிறதுக்காக நடிச்சிருக்காங்க. பரவாயில்ல. அது உண்மைக்கு புறமானதாக இருந்தாலும் கூட அது ஒரு எப்படி அந்த கதையை எடுத்துன்னு போகணும், எப்படியெல்லாம் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஆமாம், அப்படி தான். யாரையும் நம்ம ஜென்ஸுங்களை யார்கிட்ட எப்படி பழகணும், பெண்கள் எப்படி பழகி அவங்களுடைய பாதுகாப்போடு இருக்கணும், கண்ணியத்தோடு வாழணும் இந்த மக்கள் கூட கலந்து அப்படின்றத இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அது ஒரு பொள்ளாச்சியினுடைய சம்பவத்தை தான் இது படமாக எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு சார்.